சொல்கிறேன், நான் கொஞ்சம் சரித்திரத்தை வாசிக்க ஆரம்பிச்சு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான் சபை சரித்திரம் கொஞ்சம் எழுதிட்டு இருக்கிறேன். இந்த சபை சரித்திரம் எழுதுகிற நேரம் இங்கே ஒரு சபை தொடங்கப்பட்ட வரலாறை கொஞ்சம் அப்படி பார்த்தேன். பார்த்துட்டு யார் மூலமாக இந்த சபை தொடங்கப்பட்டது அப்படின்றதுக்கு அவருக்குள்ளே போனேன். அவருடைய சுய சரித்திர வாழ்க்கை வரலாறு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இருந்த சொத்தை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்துட்டார். இப்போ ஆராதிப்பதற்கு சபை இல்லை. ஒரு ஆள்கிட்ட போனார், ஐயா எனக்கு ஆராதிக்கிறதுக்கு இடம் வேணும். அவர் சொல்கிறாரு, நான் ஆராதிப்பதற்கு இந்த இடத்த தாரேன் அப்படின்ட்டு. இவர் உடனே ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணால் ஒரு கல்லறைக்கு மேலே ஆராதனை ஸ்தலத்தை கட்டணும்னு சொல்லிட்டு கடவுள் சொன்னார். உடனே அவர்கிட்ட சொன்னார் இவர், ஐயா அந்த இடம் எனக்கு தேவையில்லை, உங்கள் மக இறந்து ஒரு கல்லறை தோட்டம் இருக்கா இல்லையா ஐயா? அவர் சொன்னார், இருக்கியா, அந்த கல்லறைக்கு மேலே என் சபையை கட்டணும். அவர் சொன்னார், ரைட்யா நான் தந்துடுறேன் ஐயா அப்படின்ட்டு. இன்னைக்கு வரைக்கும், இப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு தலைமை சபை கல்லறைக்கு மேல இருக்குது. சரி, இப்ப அந்த வீட்டில் ஒரு சின்ன பிள்ளை, வாலிப பிள்ளையை பார்த்து சொன்னார், போய் கொல்லாம்பழம் பறிச்சுட்டு வா மக்களே அப்படின்னாரு. இந்த பிள்ளை போய் கொல்லாமரத்தில் போய் கொல்லாம்பழம் பறிச்சிச்சு. அண்டியோட கொண்டு வந்துச்சு. 2 பழம் கொண்டு வந்துச்சு. ஐயா வாங்கினாரு. எத்தனை பழம் வேணுமா? 2 பழம். நீ 2 வருஷத்தில் செத்துருவ அப்படின்னாரு. உங்களுக்கு அது புரியாது. நான் அதை புரிஞ்சுக்கிட்ட விதத்தினால் அவரை பற்றி சாட்சி சொல்லிட்டு இருக்கிறேன். என் தேவன் நாமம் இன்னதென்று அறியாமல் அவரை எடுத்து உபயோகப்படுத்தின விதம் எனக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்குது. அடுத்த வருஷம் அந்த பிள்ளைக்கு கல்யாணம், அடுத்த வருஷம் இறந்துருச்சு. கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? சாதாரணமெல்லாம் ஊழியத்தை கட்டி எழுப்பல்ல. அல்லேலூயா. நான் இப்போ அந்த சபை சரித்திரத்தை அப்படியே எழுதிட்டு இருக்கிறேன். அதனால எனக்கு அது புரிஞ்சிச்சு. என்ன அப்படின்னா, 1914 அமெரிக்காவில் ஒரு சபை உருவாச்சு. அந்த சபை என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, முதல்ல இறைவன் ஒருவர் என்கின்ற கொள்கையில் சபையை உருவாக்குனாங்க. கடைசியில் பார்த்தா ஒரு இறைவன் தான், ஆனால் 3 கடவுள்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சபையிலிருந்து 1917 நினைக்கிறேன், 17 ஒரு கூட்டம் பிரிஞ்சிச்சு. அந்த கூட்டம் சொன்னாங்க, கடவுள் 3 எல்லாம் கிடையாது, ஒருவர் தான், அவர் ஒருவராகவே இருக்கிறார். இன்னைக்கு உலகத்தில் நம்பர் 1 சபை யாருக்காவது தெரியுமா? உலகத்தில், அதுவும் இரும்பு திரை நாடாக இருந்த ரஷ்யாவை உடைத்த ஒரு சபை அந்த சபை. அந்த ரஷ்யாவுக்குள்ள ஒரு பைபிளை கொண்டு போக முடியாது ஒரு காலத்தில், தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு தடையை உடைத்து இன்னைக்கு அங்க வேதம் பிரசங்கிக்கப்படுகிறது. வேத புஸ்தகத்தின்படி அங்கு சபைகள் நடக்கப்படுகிறது. ஏன்? நான் முதல்ல சொன்ன சபை அசம்பிளி ஆஃப் காட், இரண்டாவது சொன்ன சபை யுனைடெட் பெண்டிகாஸ்ட் சர்ச், யூபிசி சபை ஒரே இறைவன், ஆனா அசம்பிளி 3 கடவுள். கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா? யாவாகிய யெகோவா நாமம் வெளிப்படவில்லை என்று சொன்னாலும், அறியப்படாத நாமத்தை அவர்கள் ஆராதித்துக் கொண்டிருந்தாலும், அறியும்படி ஒரு நாள் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் மூலமாய் தேசத்தில் அவ்வளவு பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கங்க ஓடிட்டு இருந்தான். ஓடிட்டு இருக்க நேரம் ஒரு பலிபீடத்தை பார்த்தான். அங்க உலகத்துல இருந்த எல்லா தெய்வங்களும் அங்க இருக்கு. சுத்தி பார்த்துட்டு இருந்த, பரவாயில்லையே எல்லா தெய்வங்கள் இருக்கு, என்னன்னு பார்த்துட்டு வந்தா அங்க இருந்த ஒரு பலிபீடம் இருக்கு. அந்த பலிபீடத்துல எழுதி வச்சிருக்கான் பாத்துங்க, அவங்க அறிவு, அறியப்படாத தேவனை ஆராதிக்கிற ஆராதனை ஸ்தலம் என்று எழுதி இருந்துச்சு. பவுல் அந்த பலிபீடத்தில் போய் நின்னுட்டு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சான். என்னன்ட்டு, நீங்கள் அறியாத தேவனை ஆராதிக்கிறீர்கள், அந்த தேவன் யார் என்று கேட்டால் யெகோவா ஒருவரே. அல்லேலூயா. அறியப்படாத தேவன் யெகோவா. இன்னைக்கு இங்க தமிழ்நாட்டில் அறியப்படாத தேவன் தான் யெகோவா. இன்னைக்கு யாருக்கும் தெரியல யெகோவானா யாருன்னு தெரியல. ஆனா உண்மையான தேவன், வேத புஸ்தகத்தின் அடிஸ்தானத்தில் உண்மையான இறைவன் யெகோவா. பொய்யான தேவர்கள் இயேசு, ஜீசஸ் நிறைய இருக்குது. என் பேர் கலிஸ்தராஜ். என் பேர் மாத்தி உச்சரிக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியும். முராய்சன் உச்சரிக்கலாம்.
பிரேரா அப்படின்னு உச்சரிக்கலாம், அது ஒரு புனிதர். கிறிஸ்துராஜ் அப்படின்னு உச்சரிக்கலாம், ஏன்னா அதெல்லாம் என் பேரு. ஆனா நான் பேங்க்ல போய் 5 ரூபாய் எடுக்கணும்னா முராய்ஸ் என்ற பேர்ல 5 ரூபாய் எடுக்க முடியாது, கிறிஸ்துராஜ் என்ற பேர்ல 5 ரூபாய் எடுக்க முடியாது, பிரேரா என்ற பேர்ல 5 ரூபாய் எடுக்க முடியாது. நான் பணம் எடுக்கணும்னா கலிஸ்துராஜ் அப்படின்னு சைன் பண்ணணும், அப்பதான் பணம் எடுக்க முடியும். ஏன்னா தான் என்னுடைய ஒரிஜினல் பேர். மற்றவங்களாம் அன்புக்காக, பாசத்துக்காக, நேசத்துக்காக என்னை கூப்பிட்ட பேர் அது. இதுபோல யாஷோவன் என்ன வேணாலும் கூப்பிட்டுக்கா, பிரச்சனை இல்லை. ஆனா அதிகாரம் உள்ள நாமம் ஒரு நாமம் தான் இருக்கு, எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமம் இருக்கு, அது யாஷோவா மேசியா. அந்த நாமத்துல தான் ரட்சிப்பு, அந்த நாமத்துல தான் பாவ மன்னிப்பு, அந்த நாமத்துல தான் உனக்கு விடுதலை. அது இல்லை அப்படின்னா நீ யாவுடைய ராஜ்யத்துக்கு போக மாட்டே. அல்லேலூயா. அதனாலதான் நீ என்ன செய்யணும், பொதுவாய் அனுபவிக்கிற பழக்கம் உனக்கு இருக்கணும். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயருடைய புத்தகம் 5வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். உண்மை இதுதான். யாருக்கும் தயவு செய்து தீமை செய்யாத, நன்மை செய்ய நாடு. ஒருத்தனுக்கு எது இல்லாமல் இருக்கோ, ஒன்னிடத்துல எது இருக்கோ அதை கொடுத்து உதவும். இதுக்கு ரட்சிப்புக்குள் கடந்து போவதற்கு. நாம் இந்த உலகத்திற்கு ஏற்றபடி வாழ்றதுக்காக நம்ம வரல, நம்மளை வேர்திரிச்சு நம்மளை அவருடைய சமூகத்தில் கொண்டு போவதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். நீ அறியாத போது, நீ தேவனை தெரியாத போது உனக்கு அவருடைய நாமத்தை தரிப்பித்து உன்னை அவருடைய சமூகத்தில் இழுத்து கொண்டார். அல்லேலூயா.